ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதை அபியாசப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகளோ அவர்களோடு ஆண்டவரோடு பேசுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி தாங்குவார். இந்த காலவெளியில தியானிக்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் சிந்திக்கலாம். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்குதான் நான் எரிந்து பிரகாசம் கொடுப்பேன் என்று சூரியன் சொன்னால் ஒரு இருண்ட உலகம்தான் மிஞ்சும். எந்த தவறான மனிதராலும் எனக்கு ஒரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாதே என்ற சிந்தனை அவசியமே. அதே வேளையில் என்னுடைய நல்ல வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகவும் அவசியம். நாம் யாரோடும் பழகாமல், பேசாமல், தொடர்பு வைக்காமல் நம்மை தனித்தீவில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டால் நம்மை சரியாக வைத்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டலாம். ஆனால் நம்முடைய நல்ல வாழ்க்கையால் யாருக்கும் பயன் கிட்டாது. இருளோடு இருளாக இணைந்து போவதுதான் தவறு. இருளின் நடுவில் ஒரு விளக்காக எரிவது தவறல்ல. வெளிச்சம் இருக்கும் இடம் தேடி இருளில் இருக்கிறவர்களை அழைக்க முடியாது. இருளில் இருக்கின்றவர்களின் நடுவில் போய்தான் நாம் வெளிச்சம் காட்ட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னார். வியாதியஸ்தர்களை விட்டு விலகி போய் வாழ்ந்தால் மருத்துவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதுதான். ஆனால் அவர் மருத்துவராகவே இருப்பதாலே யாருக்கும் பிரயோஜனம் இராது. மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க இயேசு சொன்னார். ஆயினும் மனிதர்களை விட்டு அவர் விலகி போய் எங்கோ ஒரு மலையிலோ காட்டிலோ உட்காரவில்லை. அவர் மனித கூட்டத்தின் நடுவிலே செயல்பட்டார். ஆம், நம்முடைய நல்ல நிலைமையினால் யாருக்காவது பயன் ஏற்பட வேண்டும் என்ற தாகம் நமக்கு அவசியம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லைதான். ஆனாலும் இருளின் நடுவில் தான் வெளிச்சம் வேலை செய்தாக வேண்டும். ஆம், பிறரால் நாம் கரைப்பட்டு விடல் கூடாது என்ற கரிசனையோடு நம்மால் பிறர் பரிசுத்தமாக வேண்டும் என்ற கரிசனையும் அவசியம். நல்லதை பகைவனிடம் பார்த்தாலும் மெச்சிட தயங்கக்கூடாது. தீயதை நண்பனிடம் பார்த்தாலும் சுட்டிக்காட்ட தவறக்கூடாது. அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய நடைமுறை வாழ்க்கை. அதனால்தான் நாம் ஆண்டவர் சீஷர்களை சொல்லும்போது கூட ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓநாய்கள் ஆடுகளை பீறி போகும். ஆனால் நாம் அவர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவினுடைய தன்மைகளை, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தின் முழுவதுமே விக்கிரக ஆராதனை, அவர்கள் பொருளாசைக்காரர், மாய்மானம் பண்றவங்க. ஆனா அவர்களோடு வாழாம நம்ம போய் தனித்து எங்கேயாவது குகையிலேயோ மலையிலேயோ போய் குடியிருக்க வேண்டும் என ஆண்டவர் சொல்லல. அவர்கள் நடுவிலே நாம் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டியவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் அவர்களுக்கு முன்பாக ஒளி வீசணும். எங்க தெரியுங்களா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அழகாக பவுல் எழுதுகிறார். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, எப்படிப்பட்ட சந்ததி? இந்த பொருளாசைக்காரரும் மாய்மாலக்காரரும் நிறைந்த உலகத்தின் நடுவிலே நாம் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கணுமா? சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப அவர்கள் நடுவிலே பிரகாசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க பழகுவோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுவோம். ஆகையால் நாம் இடத்துல இருக்கிற நன்மையான நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வெளிப்படுத்தினால் அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாய்ப்பாயிருக்கும். ஆகையால் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாழ உங்கள் அர்ப்பணிங்கள்.
இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கர்த்தர் தருவாராக. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.